three characteristics of a human being. சொல்லிட்டு வெளியே கடவுள் வெளியாக சுகர் பேஷண்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த வார்த்தையில தேனா திட்டிக்கணும். இப்போ மனைக்குள்ள கொஞ்சம் பார்த்து இப்போ கணவன் வர்றாரு ரியலைஸ் இந்த சர்வ் லவ் மெடிடேட் அண்ட் ரியலைஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா? போன வருஷம் ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு பேசிட்டு போனேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிருந்தீங்க சார், அது வாழ வேண்டியது நாங்களா இருக்கு அப்படின்னா. Serve, love, meditate, realize. If there is certain things that we start to follow from the message that I sent to all of you last year, definitely you would have seen certain changes in our life. நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்திருக்கும். அதுல உள்ள சில விஷயங்கள் நம்ம பின்பற்றி வந்தாலே, இப்போ நான் ஒரு half an hour உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், எல்லா விஷயமும் நான் பின்பற்றி வருமா? When I am sharing certain things with all of you, maybe you are not able to follow the entire thing, but certain things from there, when you start to implement those things in your life, immediately you will start seeing things changing in your life. Now, what is the theme this year? And also theme enna? What is the theme this year? In your shirt, it is very obvious. The theme is Sattva. Have you heard this word before? The word ticket irukingla? Sattva. Sattva என்ற வார்த்தை கேட்டதில்லை. Now, yoga divides a human being into three characteristics. மூணு characteristics இருக்குன்னு சொல்றாங்க. மூணு characteristicsனா என்ன? Three gunas அப்படின்னு வந்து சொல்றாங்க. There are three characteristics of a human being. According to the dominant characteristics, in the characteristics வந்து dominant ஆ இருக்கோ, பிரதானமா இருக்கோ, his life is determined by that characteristics. So, let's say if it is sattva quality, then his life will be determined by sattva quality. There are three gunas. This is known as three gunas, three characteristics. What is the first guna? The first guna is known as Rajaguna. Rajaguna means a person. Guna means characteristics. Raja means someone who is very egoistic, action. அப்படியே ஒரு ஈகோ இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் கேட்டா 10 பதில் சொல்லுவாங்க, ஒன்று கேட்டா 10 பதில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. அது வந்துட்டு ராஜகுணா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்க்காதீங்க, பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்க்க கூடாது. பார்த்தா ராஜகுணா பார்த்தா இருக்கு பார்க்க கூடாது. நீங்க இப்ப ஜட்ஜ் பண்ண கூடாது. You must always remember, don't judge the person. They are already wearing sattva t-shirt. So Rajaguna. And then the second guna is known as Tamoguna. The second guna is known as Tamoguna. This Tamoguna is someone who is a bit lazy, a bit relaxed. They are not very interested with life. Not interested. அந்த மாதிரி சில பேர் நம்ம சில இதில் நம்ம அப்படி ஜோக் சொன்னமா கூட சில பேருக்கு அந்த சிரிக்கிறது கூட சிரிக்க டைம் இல்லை. அது தமோகுணா, நாட் இன்ட்ரெஸ்டட், டூ மச் லேசி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். That is known as Tamoguna. The third guna is known as Sattva guna. Sattva guna is someone who has the quality of divinity. ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும், ஆக்ஷன்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சாத்வ குணா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு குணங்கள் இருக்கு. இந்த மூணு குணங்கள்ல in these three gunas, whichever that is dominant is going to determine the course of your life. Now let us take an example. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு, in order to understand this better, let's put a scenario. இந்த மூணு குணங்கள் இருக்கிறவங்க போய் நம்ம கேட்கிறோம், சாப்பிட்டீங்களான்னு கேட்க போறோம். சரியா? சாப்பிட்டீங்களான்னு கேட்க போறோம். அவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன மாதிரி. நான் உங்கள்கிட்ட கேட்க போறல, நான் பேர் சொல்லுவேன். எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஸோ ராஜகுணா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராஜகுணா. ராஜகுணா போய் கேட்குறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பதில் சொல்றாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா எழுந்துட்டு அக்கா கடைக்கு போனேன். அக்கா கடைக்கு போயிட்டு சாப்பிடலாம் போனேன். அதுதான் அக்கா கடை சாத்தி இருக்கு. அங்கே சரி வெளியாகலான்னு சொல்லிட்டு வெளியே கடவுள் வெளியாக மச்சான் அவங்க பேசிட்டு அவங்க பேசிட்டு அங்கிருந்து கால் பண்ணி அம்மாட்ட கேட்டேன், அம்மா எங்க இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்களா? அப்படியே வீட்டில் சமைச்சேன்டா, வாழா வீட்டு வந்து சாப்பிடலாம். சரி அங்கேருந்து மாட்டு எடுத்துட்டு அதுக்கு வீட்டுக்கு வந்து சரிங்க, அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க. என்ன அம்மா சமைச்சு வச்சிங்க? கோழிக்கறி. அதெல்லாம் கோழிக்கறின்னு சொல்லிட்டு இது என்ன கேட்டீங்க? சாப்பிட்டனான்னு கேட்டதுக்கே பதில் எவ்வளவு ஹெவியா இருக்கு. சாப்பிட்டனான்னு கேட்டோம். அடுத்தது தமோ குணா உள்ளவங்க போய் கேட்க போறோம், சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டேன்னு சொல்லி என்ன they are not very interested. பதில் சொல்லி சாப்பிட்றதே எனக்கு பிடிக்காது அவனுக்கு வேற அப்படிங்கிறது தமோகுணம். this is தமோகுணம். and then the third guna is sattva guna. நான் சாத்வ குணாட்ட போய் கேட்குறீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னே அவங்க பதில் சொன்னாங்க நான் சாப்பிட்டேன், நாச்சுவேரி சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போ இந்த பதில் சொல்றாங்க, they have answered the question. They will also ask, have you taken your food? நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அக்கறை, மற்றவங்க மேலே இருக்கிற அக்கறை, இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க சாத்வ குணா. புரியுதா? எழுதுறாங்க தெரியுதா என்ன சொல்ல வரோம்? ராஜகுணா, தமோகுணா, sattva guna. Now how we are actually going to lead our life based on sattva guna. Sattva guna வச்சு எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில வந்து எப்படி வந்து கொண்டு வருது அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, முதல்ல வந்துட்டு உங்களோட சட்டையில பாத்தீங்கன்னா there are three things that is written over there. What is that? Words, thoughts and deeds. Let us take words first. என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு நம்ம பாவிச்சா அன்றாட வாழ்க்கையில what are the words that we have to use in our day to day life when we are communicating with others that will help us to remain in sattva quality. sattva quality ல இருக்குன்னா என்ன மாதிரியான வார்த்தைகள் பாய்க்கணும்? இன்னைக்கு ஒரு ரூல் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். என்ன மாதிரியான வார்த்தைகள் அந்த வார்த்தையோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா ஸ்வீட்டா இருக்கணும். the word has to be sweet words. நல்ல வார்த்தைகளா பேசணும். நல்ல வார்த்தைகள் நல்ல அவங்க கேட்கும் போது அப்படியே தேனா அப்படியே ஒரு ஃபீல் வரணும். சாதாரணமா இருக்கிறவங்க கூட சுகர் பேஷண்ட் ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த வார்த்தையில தேனா தித்திக்கணும். நீ பேசுற வார்த்தைகள் the word that you use has to be something that is melting their heart. It should be very sweet words. நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த வார்த்தைகளை வந்துட்டு பாய்க்கணும். The first quality is sweet. So let's say the situation is not something that you are supposed to say sweet words. அடுத்து என்ன மாதிரியான வேர்ட்ஸ் பாய்க்கலாம்? செகண்ட் டைப் is motivating words. மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா பாய்க்கணும். எதெல்லாம் அவங்க வந்துட்டு மென்மேலும் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில வந்து ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு the words that will actually give them confidence, boost their confidence, let them throttle forward, இன்னும் முன்னேறதுக்கு எதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு துணையா இருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு பாய்க்கணும். This is second category. All these are sattva. Now third category is bless. This one I always say every year. By blessing others, நிறைய வாழ்த்தணும். மற்றவங்க வாழ்த்துங்க, சிறப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பீங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க, உங்க மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க, கணவனோட சந்தோஷமா, பிள்ளைகளோட பிள்ளை நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும். அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் சே வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க. எவ்வளவுக்கு மற்றவங்களை நம்ம வாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்பா இருப்போம். So always continuously bless everyone around you. Don't think உங்க friend வந்துட்டு maybe all this while நீங்க வாழ்த்துனதே இல்ல அவங்கள. Suddenly when you are going back வாழ்க வளமுடன் அப்படி நம்ம பாப்பாங்க. ஆரம்பத்துல அப்படிதான். In the beginning it will be like that. They will not be able to accept. If you suddenly go and tell your friends, they will not be able to accept. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பார்த்து இப்ப கணவன் வர்றாரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு So third category is bless. So first category is sweet. Second category is motivate, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். Third category is bless. சார் இப்போ பிரச்சனை வந்துருக்கு சார், எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, எனக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, என்னோட தோழர்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் ஸ்வீட்டாக பேச முடியுமா? நல்லா பேசுறப்பா நீ வார்த்தை நீ பேசுற வார்த்தையெல்லாம் வெவ்வேறும் நிறைய வார்த்தைகளை கற்று என்னை திட்டுதான் முடியுமா? அந்த நேரத்தில் when it comes to conflict, definitely there are conflicts in life. When it comes to conflict, you must use the fourth one. The fourth one is diplomatic. The diplomatic means you are supposed to encounter ஏதாவது ஒரு conflict வந்தா don't go emotional, go rational. Always சண்டை போட்டு என்ன பண்றீங்க? என்ன சண்டை போட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன கிடைக்கும்? சப்சிடி கிடைக்கும். ஒண்ணுமே சும்மா தேவையில்லாத சண்டை எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துலாம் சண்டை போடாது. டைம் இல்லை. சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாது.
பண்றாரு. You have no time to fight. எங்க சண்டை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை உங்களுக்கு தெரியும் தானே. Last I explained, but I will explain again. We don't have time to fight. We have 24 hours a day. 8 hours we spend for sleeping. 8 hours we spend to work. 16 hours pocha. In average, a human being lives around 80 years. Malaysia 80 years. அப்படினே சொல்றாங்க. யோகா பயிற்சி பண்ணா தாண்டிடுவோம். யாரெல்லாம் கப்பட்டு யோகா டேக்கு வந்திருக்கீங்க 100 ஐஸ் you can decide whenever you want to go you can bless you good health நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கும் சரி எம்பளஸ் in average இருக்காங்க in average they are only 80 years old so around 50 years gone because of sleeping and working done how much you have left 30 years தான் இருக்கு அந்த 30 yearsல காலேஜ் சுத்தி சர்க்கிட் அப்புறம் இது ஜாம்ல மாட்றது சாப்பிடுறது குடிக்கிறது இது 10 வருஷம் போச்சு மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு 20 you only have 20 years to live இந்த 20 வருஷத்துல சண்டை போட்டு ஆத்திரப்பட்டு மத்தவங்க மேல நம்ம கோவப்பட்டு இதுலயும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க but do you want to waste your life being happy or do you want to live your life being happy or waste your time being in anger with one person ஒருத்தர் மேல கோவப்படுறோம் 3 நாள் 3 days 2 night கோவப்படுறோம் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் கோவப்பட்டீங்களா விட்டுட்டு போங்கப்பா விடுங்க ஏன் என்ன உங்க அக்கா தானே உங்க தங்கச்சி தானே உன்னோட கணவன் தானே விட்டுட்டு போங்க ஒண்ணுமே இல்ல சரி மனைவி கிட்ட பேசுறது so for category now if when you are speaking to someone so either you talk to them in a way that it is sweet or in a way that it is motivating or in a way that it is blessing them or in a way that it is in a diplomatic manner let's say இது போவும் முடியல நாள முடியல சார் என்னதான் செய்யுது இதனால முடியல I can't இதனால ட்ரை பண்ண முடியல சார் அப்ப கடவுள்கிட்ட விட்டுறணும் கடவுள்கிட்ட விட்டுறதுன்னா எப்படி now we take out the secret weapon this secret weapon is known as silence so எல்லாம் கை தூக்குங்க அப்படி வைங்களா கை வைங்க all your hands up okay now see the first one is this in the first four இருக்குல all these are this is the first four this first four is how we handle a situation and if you are unable to handle the situation then bring all this down மிச்சம் என்ன இருக்கு thumb this represents divinity இத மேல தூக்கிடுங்க மேல தூக்கிட்டு இதுதான் உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது எல்லாருக்கும் முடியலையா சைலண்டா சில நேரத்துல சைலண்டே அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு பதில் கொடுத்துரும் சில நேரத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம பேசாம இருந்தாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் பேசாம just by silence alone you can solve a conflict that power silence has சரியா அஞ்சு இது நம்ம பேசியாச்சு so these are the words when we are speaking when we are communicating with others we have to use this calm technique ஞாபகம் வச்சுங்க யார்கிட்ட பேசும்போது முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே முதல்ல ஸ்வீட்டா பேசுங்க முடியலையா இல்லை மோட்டிவேட் பண்ணி பாருங்க முடியலையா நல்லா இருப்பியா நீ நல்லா இருக்கு முடியலையா அப்பயும் அவங்கள்ட்ட பிரச்சனை கொடுக்குறாங்க உட்காந்து ஏன் நமக்குள்ள என்ன பேசுங்க நீயும் உனக்கு 20 வருஷம் தான் எனக்கு 20 வருஷம் தான் இருக்கு அதில் முன்னத்தை சண்டை போட்டு பகிர்ச்சிக்கிட்டு இல்லை முடியலையா ஓகேயா the divine technique follow பண்ணுங்க all right so if you follow all these then we are following the quality of sattva now comes the second one is thoughts எண்ணம் எப்படி இருக்கணும் நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும்னா முதல்ல நம்மளை பத்தி நமக்கு இருக்கிற அபிப்பிராயம் what do you think about yourself நம்மளை பத்தி என்னைக்கும் குறைவா நினைக்க கூடாது நான் நல்லா இருப்பேன் சிறப்பா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் வெற்றி பெறுவேன் அப்படி நம்ம என்னைக்கும் நினைக்கணும் you must always think that you will be successful that you will be able to achieve victory you will be able to run the business successfully everything that will happen to you will be successful நீங்க நம்பணும் first you have to believe in this நாம வந்துட்டு நம்பணும் நமக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்கும்ன்றத எப்ப நம்ம நம்புறோமோ அப்பதான் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சரியா அப்ப இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா if you want to keep your mind positive then you have to feed positivity towards your mind
You have to feed positivity. But how do you feed positivity? நம்மளுக்கு 5 senses இருக்கு. We have 5 senses. The first one is hearing, seeing, smelling, tasting and touching. Everything that you do with these 5 senses has to be something related to positivity. எதை நீங்க தொட்டாலும், ஸ்மெல் பண்ணாலும், டேஸ்ட் பண்ணாலும், பார்த்தாலும், கேட்டாலும் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்களா இருக்கணும். எப்பவுமே சார் காலையில நம்ம போடுற பாட்டே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு நிர்ணயிக்க. காலையில நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தால் ஆகாதது என்ன, இந்த பூமி அந்த வானம் இது தாங்குவது என்ன அப்படி சொல்லிட்டு புதன் ஓடுறோம் ஆபீஸ்க்கு. பாஸ் பயந்துருங்க, அப்படி வரணும் அப்படி போட்டு இப்படியே போட்டாங்க மனசு எடுத்து கொடுத்துறாங்க. ஆளு விடுகதையா இந்த வார்த்தை ஆளையே ஓடு. இந்த பாட்டு ஓடிச்சு என்ன கதையா தான் மாட்டேன். லிரிக்லயே இருக்க கதை தான். So you must be careful with what we feed, with what we hear. நம்ம என்ன கேட்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். You must what இப்ப நம்ம வந்துட்டு ஒரு உணவு சாப்பிடுறோம். When you eat something, do you feel something within you or not? Let's say you eat something very spicy. உரப்பா சாப்பிடுறீங்க. Let's say you eat something. Do you feel your stomach is burning and so on? When you see someone is very successful, do you see stomach burning? Then that's okay. சரி. So you feel something, isn't it? So similarly, நம்ம என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன முகந்து பார்க்கிறோம், என்ன டேஸ்ட் பண்றோம், என்ன தொடரும், இது எல்லாமே determines how we will, how our mind is going to be. How our mind is going to be the output of how we are going to lead our life. நம்ம வாழ்க்கை வந்து எப்படி வாழ போறோம்ன்றது வந்துட்டு என்ன ஃபீட் பண்றோம்னு வந்துட்டு பொறுத்து இருக்கு. சரியா? அப்ப நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல புத்தகங்களை படிக்கணும். You read books of successful people, of people who have changed the world, of people who have done great contribution to humanity, and then you will be inspired yourself to do the same thing to others. புரியுதா? இது சரி. அப்ப என்ன ஃபீல் பண்றோம், இந்த ஒரு இது உங்கள்கிட்ட சொன்னாதான் தெரியும். நம்ம தமிழ் சீரியல் இருக்கு. Tamil is important. So because when you hear Tamil film, there is always அழுகிற சத்தம் தான் கேட்கும். எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுது என்னதான் அழுதுகிட்டே. இப்போ ஒரு நாள் வந்துட்டு நான் கிளாஸ்க்கு வந்துட்டு கிளைன்ல இருக்கேன், கிளாஸ்க்கு வந்துட்டு போக போறேன். ஸோ ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் மை மதர் இன் லாஸ் ஹவுஸ். ஸோ மாமனார் இருக்காரு வேற. இதான் இருந்தாரு மாமனாரு, மாமியாரு, வைஃப், அவங்க 3 பேர் வந்து கீழே கீழே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து மேல மாடியில இருந்து இறங்கி வரேன், குளிச்சுட்டு இறங்கி வரேன், கிளாஸ் போக போறேன். ஸோ ஐ another 15 minutes more to go to class. So they were all watching a Tamil serial. போயிட்டு உடனே வந்துட்டு ஒரு அழுத சத்தத்தில் கேட்டு தமிழ் சீரியல். they were all watching. 3 பேர் பார்த்தேன். அப்போ நானும் சரி டைம் பார்த்தா இன்னொரு 15 minutes இருக்கு. ஸோ என்னதான் அவங்க நுட்பமா பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் இருக்கு சரிட்டு போயிட்டு உட்காந்துட்டு ஐ வென்ட் அண்ட் செட். நானும் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறேன் ஒரு சீன். ஸோ there is a scene, there is a lady. அவங்க தான் அந்த மனைவி மாதிரி நிற்கிறாங்க, வீட்டு மருமக. அவங்க சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒரு பங்களோ வீடு சுற்றி வந்து இது உண்மையான சம்பவம். அதை சுற்றி வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் நிற்கிறாங்க, மாமனார் நிற்கிறாரு, அப்புறம் மச்சான் அப்படி நிற்கிறாங்க. தெரியல மச்சான் சொல்கிறேன், அது ஒரு 10 பேர் குடும்பத்து மெம்பர் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தே ஃபோக்கஸ் ஆன் த மாமனாருக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. மாமனார் ஃபோக்கஸ் பண்ணிட்டு செல்வி அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு. அங்கேருந்து மின்னல் அடிச்சு டக்குன்னு செல்வி கிட்ட போது செல்வி தான் வருவாங்க. செல்விக்கு மின்னல் அடிச்சு செல்வி டக்குன்னு திருப்பி ஃபிளாஷ் அடிச்சு மின்னல் அடிச்சு யாருக்கே மாமியாருக்கு போகுது. செல்வி அன்னைக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்லி அங்கிட்ட இருந்து திரும்பி கொஞ்ச நேரம் பார்த்து யாரோ ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு, தைரியமா சொல்லுங்க செல்வி அன்னைக்கு என்ன நடந்தது. நான் நாட்களை பிடிச்சிட்டேன், என்னதான் செல்வி சொல்ல வரேன். அப்ப
வந்து யோசிச்சேன். அப்புறம் நான் யோசிச்சேன் எவ்வளோ இந்த ட்ரம் how they make you hook is by making you curious. என்ன நம்ப மாட்டீங்க, நம்பிதான் ஆளு 10 நிமிஷம் ஆச்சு. அப்படியே ஃபிளாஷ் அடிச்சு டக்கு முடிச்சிட்டாங்க. நான் இந்த இடத்துல யோகா பயிற்சி பண்ணேன், அதை பணம் வச்சு இந்த இடத்துல செல்வி என்ன சொல்ல வந்து So what we keep our senses, என்ன பார்க்கிறோம், எது கேட்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு will go and influence our mind. It will stay at the back of our mind. So when you hear someone always yelling at someone like in a drama, then we will also go and yell at someone. நம்மளும் போயிட்டு மற்றவங்க கத்த நம்மளும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுவோம். So always watch what you watch. சரியா? Remember. Now the second, after that what we think about others. மற்றவங்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை பத்தி இது என்ன தாட்ஸ், சாத்வீகமான தாட்ஸ் எப்படி இருக்கணும், உன்னை பத்தி உள்ள உன்னோட அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமா இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம மைண்ட்குள்ள போட்டாகணும். எப்பவுமே ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்ஸ் இன் அவர் மைண்ட். பட் when we think about others, மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கும் போது ரெண்டு விஷயம் நினைக்கணும். ஒன்று அவங்கள பத்தி we must always have positive thoughts about others and we must always wish others well. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நாம நினைக்கணும். மற்றவங்க நல்லா இருக்கிறது நினைக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு செய்யும். ஆனா நம்ம எப்பவுமே அந்த மாதிரி சில பேர் வந்து அவங்க மேல ஆத்திரமா இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, ஏதோ ஒரு கோபம் அவங்க மேல இருக்கு, அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். யூ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் தேம். ப்ரே, அவங்க மேல ஜெயிச்சிருக்காங்க, எனக்கு கிடைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க தானே, அப்படி வேண்டிட்டு போயிருக்கேன். அப்படி வேண்ட இந்த பாட்டுக்கு சொல்றீங்க சார், எல்லாம் ஈஸியா இருக்காங்க. All days we can train. If we want changes in our life, if we want to tweak our life, then we have to be willing to do these changes in our life. So மற்றவங்களை பத்தி நாம நினைக்கிறது பாசிட்டிவான விஷயங்களா நாம நினைக்கிறோம். மற்றவங்களை பத்தி நாம நினைக்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களோட பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஆல்வேஸ் see the positive things in others. They may have lot of things that is negative. 10 விஷயத்துல 9 வந்துட்டு நெகட்டிவா இருக்கு, அந்த 1 பாசிட்டிவா இருக்குல்ல, அதை பாருங்க. மைத்ரி கருணா முதிதா உபேட்சணம் சுத்துக புண்ணியா புண்ணியா பாவனத்தை சித்த பிரசாதனம்னு பதஞ்சலி சொல்றாரு. பதஞ்சலி வந்துட்டு மகரிஷி பதஞ்சலி சொல்றாரு, உன் மனம் வந்துட்டு தெளிவா இருக்கணுமா, நல்ல ஒரு நிலையில இருக்கணுமா, மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கும் போது நல்ல எண்ணத்தோட நினை. அவனுக்கு பாவம் பண்ணிருக்கலாம், புண்ணியம் பண்ணிருக்கலாம், சுகம் பண்ணிருக்கலாம், துக்கம் பண்ணிருக்கலாம். ஆனா மற்றவங்களை பத்தி நீ நினைக்கும் போதே உன் மனம் தான் அங்க கலங்கப்படும். அவனை பத்தி நீ தவறான வகையில வந்துட்டு நம்ம நினைச்சுமா, ஏதோ சின்ன ஏதாவது தவறு பண்ணிட்டா அதையே பிடிச்சிக்க கூடாது, ஏதாவது அதை லாக் பண்ண. இது ஒரு சம்பவம் சொல்லி நான் இதுக்கு ஒரு நிறைவு கொண்டு வரேன். இப்படிதான் நான் ஒரே இடையில ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்துட்டு ப்ரொஃபசர் டாக்டர் காடேரி இப்ராஹிமை பத்தி நான் பேசியிருந்தேன். அதுல பேசும்போது when I was speaking about Professor Dr. Kaderi Ibrahim, so அது முடிஞ்சிருச்சு, வீடியோ முடிஞ்சிருச்சு, ஒரு 20 minutes முடிஞ்சு நல்ல வரவேற்பு கிடைச்சுன்னு. ஆனா என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் அவர் வந்து கான்டாக்ட்லேயே இல்லை, ஒரு 15 வருஷம் கான்டாக்ட்லேயே இல்லை. திடீர்னு வந்து கமெண்ட் போட்டாரு. ஒரு 100-150 கமெண்ட் இருக்கும், அதுல கமெண்ட் போட்டாரு, வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாங்க 20 வருஷம் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்கான், ஒரே வார்த்தையில வந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ஐ வாஸ் வெரி கியூரியஸ், வந்தது மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சரிட்டு விட்டுட்டேன். And then I saw another video where also there was hundreds of comments, and then one of the comment, then he said again vandu. Then I realized, I went and watched my videos. What I realized from my videos is when I'm speaking Tamil பேசும்போது நான் ரொம்ப வந்தது பேசிட்டே. அதாவது வந்து பேசி இவங்க என்ன பாக்குறாங்கன்னா எல்லாம் நல்ல வார்த்தையா சொல்றாங்க, நல்ல விஷயங்களா சொல்றாங்க,
எப்படியாவது வந்து நான் ரொம்ப வந்து வைக்கிறேன் நீ சொல்லி ஒரு கமெண்ட் ஆகுது. ஸோ they cannot look at all the positive message that is there. They will try to find out. We cannot live like that. நம்ம அப்படி வாழ முடியாது. So try to see the positivity in others. இதை ரிப்பேர் பண்ணுமே, எனக்கு ரொம்ப வந்தது வருது அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா கால் பண்ணிட்டு, அனுராதா இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப வந்தது பயக்கிறேன், என்ன செய்யலாம்? அனுராதா சொன்ன பதில் அது வந்து So when it comes to thoughts, we must always have high opinion about ourselves. நல்ல விஷயத்தை தான் நம்ம மைண்ட்ல வந்துட்டு எப்பவுமே செலுத்தணும். அதை தவிர்த்து மற்றவங்களை பத்தி நாம வச்சிருக்கிற அபிப்பிராயம் வந்துட்டு ரொம்ப உயர்வான அபிப்பிராயமா இருக்கணும். அப்புறம் what else? உயர்வான அபிப்பிராயம் மட்டும் always bless others with good things. எனக்கு எந்த இதெல்லாம் வாழ்க்கையில கிடைச்சு நான் சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதே போல அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அமையணும்னு நம்ம எப்பவுமே நினைக்கிறேன். புரியுதா? சரி, first words முடிச்சு, thoughts முடிச்சு, last one is deeds. How we can perform sattva action or deeds. சரி, when it comes to this, first thing we have to take your food. Food னு வரும்போது என்ன உணவு நம்ம சாப்பிடுறோம், என்ன உணவு சாப்பிடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நல்ல உணவு. I am not going to talk about vegetarian, non-vegetarian. Don't worry. ஏதோ ஒரு பிளான் வந்திருக்கலாம், இந்த பிளான் அது ரொம்ப உனக்கு குற்ற உணர்ச்சி உண்டாகும். Vegetarian, non-vegetarian, I am not going to talk about, but eat real food. உண்மையான சாப்பாடு. Now we eat so much processed food and so much what is it, fast food and all these things, which is slowing us down. இது எல்லாமே வந்துட்டு will bring lot of damage to the system. All this fast food, all this processed food, anything that is in the plastic is going to do lot of damage to us. So remember, all this roti that we buy, eat quickly. Now I am in diet of roti. What we are eating is not roti. அது வந்துட்டு actually it's a combination of a lot of ரசாயன பொருட்கள். Chemicals. It's a combination of chemicals. So you must be aware that when you are eating, eat real food. உண்மையான சாப்பாடு. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை வெளியில போய் சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் eat real food. நம்ம போய் சாப்பிட்றோம். இந்த நான் ஒரு இடையில இந்தியாவுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்துல மெக்டானல்ட்ஸ் இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல மெக்டானல்ட்ஸ். இந்த மெக்டானல்ட்ஸ் உண்டான அர்த்தம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். மெக்டானல்ட்ஸ் உண்டான அர்த்தம், மெக்டானல்ட்ஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? போகும்போது அந்த சைன் போர்ட்ல வந்துட்டு மேல வந்து எம்னு போட்டிருக்காமா. அது என்ன தெரியுமா? யமன். எம் ஃபார் யமன். அது அந்த யமனுக்குள்ள பூந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம அங்க இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எம்னு பார்த்தாலே ஞாபகம் யமன். When we think that all this food, நம்ம சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல, இந்த ஃபுட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு, மெக்டானல்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பிஸா இந்த மாதிரி ஃபுட்லாம் இருக்குல்ல, இந்த ஃபுட்லாம் வந்துட்டு is known as fast food, but it will slow us down. Slow us down ஓட வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு, what is the quality of slow us down? தமோ குணா. The second guna that you are speaking, தமோ குணா. நீங்க தொடர்ந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டு தமோ குணம் என்ன தடகுணாவாயிடும். சாப்பிட்டுட்டே இருந்தா தமோ குணம் தடகுணாவாயிடும். அந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டு செயலே இல்லாத மாதிரி ஆயிடும். If we continuously eat this type of food, which will contaminate our body and mind. Second, every day you must practice asana and pranayama. Daily do your practice. Be consistent. Like how you eat, how you bath, how you go to work, அது மாதிரி வந்துட்டு practice has to be compulsory. You must do whatever that you can. உங்களால முடிஞ்சது என்னது 15 minutes of asana, 15 minutes of pranayama. This is to take care of our body. Sahadu, Dirghakala, Nairantarya, Sarkasrindu, Dritta Bhumihi. For a practice to be to take root, one has to practice consistently. Then he will reap the reward of his sadhana. You don't need to depend on anyone to give you any reward. By your practice alone, you will rise. அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கு இந்த பயிற்சிக்கு. Now all of you are gathered here with so much because you are convinced that this practice will transform your life. We have 500 over teachers in Sakti Yoga, and these 500 teachers
are convinced and are practitioners because they know the value, and millions of practitioners around the world. உலகத்தை சுற்றி இவ்வளோ பேர் வந்துட்டு பயிற்சி பண்ணுறாங்கன்னா இந்த பயிற்சியில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர முடியும்னு நினச்சிதான். ஸோ சாத்விகமாக இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக டெய்லி யூ மஸ்ட் டூ யோர் ஆசனா அண்ட் பிராணாயாமா practice. Daily you must do. Then the last section, every time, every day you must take an effort to make a difference in a stranger's life by using your hands, your legs or your speech in whatever way that is possible. மற்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். Daily something that you are doing for someone. You have ஒரு garbage இருக்கு, அந்த garbage எடுத்து போட்டீங்க. This is not for you. உங்களுக்காக இல்ல, மற்றவங்களுக்காக நீங்க செய்யுங்க. ஒரு வெளியே போறீங்க, ஒரு காட் ஹவுஸ்ல ஒரு காட் நிக்கிறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், சாப்பிடல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. This is you have done one good deed today. So again, every day you must do something, do an action that will make a difference in another person's life. ஏதாவது ஒரு முறையில் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது let's say now there are 1600 people here. Now if everyone do one deed every day, imagine the immense amount of transformation that can happen in the society. How much love and how much எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி போயிட்டு சேரும் அப்படின்றது இட்ஸ் an unprecedented scale. We can go to that level. So every day you must make that effort. ஏதாவது பார்க்குறீங்க, if you see someone, நான் சொன்ன ஆன்மீகம்னா who is a spiritual person? A person who can see the suffering of others and willing to put his own effort to change their life. Our spiritual person. ஒரு ஆன்மீகவாதி வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, a person who is in a spiritual life must feel the suffering of others. If he cannot feel the suffering of others and he is praying daily, that is not a spiritual person. Prayers does not answer, action answers. So you must be willing to take the effort, using your friends, using your family, anything that you can do within your power to change someone's life. Daily you must do something that will செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிக்க கூடாது. நான் தான் செஞ்சேன், அது போனோம்னா அந்த செல்வி அக்கா வீட்டில் யார் அரசியலா நான் சொல்லப்பா அந்த அக்கா நாசிகரிங், அந்த அக்கா வீட்டில் நீங்க நாசிகரிங் எப்படி ஆகினாங்க? நான் கொடுத்த நாசி தான். இது சொல்லி காட்டுறது வந்து we should not, நம்ம செஞ்ச நன்மையை வந்துட்டு நாம என்னைக்கோ சொல்லி காட்டக்கூடாது. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்மளோட முன்னோர்கள் குருமார்கள்லாம், பெரிய பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சராசரியான மனிதனா வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்துட்டு இருக்கு. There is nothing fantastic about helping others. It is just the way that we should do. That's our responsibility. It is not something that we are doing extra. This is our responsibility. அது ஒரு டியூட்டி. நம்ம சக மனிதருக்கு வந்துட்டு உதவி செய்யறதும், அவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறோம், நல்ல முறையில வாழ்றதும் இஸ் our duty. புரியுதா? சரி, இது எல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. So third one is in action we must always eat good real food that will keep you healthy. Second, do asana and pranayama daily. Third, what is the third one? Do something that will make a difference in another person's life daily. Daily you must do something that will make a difference in another person's life. Now this is the quality that will transform your life from any gunas that you are currently to the quality of sattva. Sattva quality வந்து கொண்டு போகும். When you live your life according to the quality of sattva, your life will change. The way that people are actually looking at you will change. The quality of your life will change. Your very presence will change. Whatever that you desire, you don't have to desire anymore. நீ எதுவுமே கேட்கவே தேவையில்லை. அந்த யூனிவர்ஸே பிரபஞ்சத்தை வந்துட்டு அந்த யூனிவர்ஸே வந்துட்டு தானா உனக்கு வந்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு வந்துட்டு you will be a very very blessed person. In times like this where there are a lot of sufferings and people are actually world over, and not only in Malaysia, world over, people are being bothered by so many calamities, so many things that is making humanity suffer. We must all collectively take action. Why we are practicing is not only to keep us healthy. When we are healthy, we will be useful to others. நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு ஆளா இருக்கணும்னா நம்ம
நம்ம மைண்டும் பாடியும் வந்துட்டு நல்ல ஆரோக்கியத்தில் வந்து இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்கிறோம். இந்த பயிற்சி இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரதில்லை, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர முடியும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி பண்ணாதீங்க. ரிமெம்பர், 1 year once பயிற்சி பண்ணுறதில்லை, இது ப்ராக்டிஸ் daily. So these 3 things is the one that I wanted to share with all of you. Maybe not everything that we can implement it right away, but slowly try to make these changes and you will immediately see how your life transform. If we are not willing to make the changes in our life, definitely we will not see any changes happening in our life. So the doer is us. Whether you are willing or not, that depends on you. So we cannot say அவங்க இந்த வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி பெற்றாங்க. People does not become successful suddenly. திடீர்னு வந்துட்டு people does not. There is something that they have been doing that has changed, that has given them that blessing. So with the same context, I am telling you with absolute conviction that if you practice what I have preached over here, at least a certain things, asana and pranayama daily, you will immediately start seeing what I am talking about over here. B.K. Iyengar says very famously, words cannot express the beauty of yoga. It has to be experienced. அனுபவிச்சாதான் அந்த தெரியும் அந்த சந்தோஷத்தை, இந்த யோகாவை கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை. I think I have explained enough about what I wanted to share with all of you today. Every year, thank you for giving me this. என்ன சொல்லுவாங்கன்னா தரிசனம்னு சொல்லுவாங்க. தரிசனம்னா என்னன்னா உங்க எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு எனக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, இது வந்து தரிசனா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயில் போய் சாமி பார்த்தோமா, சாமி தரிசனம் கிடைச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உங்களோட தரிசனம் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு see all of you being in such joy. And this year, in a slightly different way, we have allowed the family members to come in. So I can see all your family members here, and some of you have brought your mothers, appalam vandirukanga, avanga pillikala vandirukanga, and I am so happy. And your friends are here. I am so happy that you have brought them. That you have been the catalyst. You are already making a difference in their life. The moment you bring them to here, to yoga classes, and to practice yoga with you, you are already making a difference in someone's life. Whatever that you wish for, இந்த நாள்ல இருந்து இந்த 22nd ஜூன்ல இருந்து இதுக்கு மேல நீங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும், அது கல்யாண விஷயமா இருக்கலாம், சார் தொழிய கல்யாணம் எல்லாமே சொல்லி ஆகணும்ல, கல்யாண விஷயமா இருக்கலாம், whether it is wedding, whether it is career, whether it is relationship, whether it is business, whichever that we are actually going to start here, I am saying with absolute conviction that it will be successful, that all of you எல்லாரும் சிறப்பா சந்தோஷமா கண்டிப்பா நீங்க தொடங்குகிற எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். நீங்க தொடங்குகிற எல்லா காரியங்களும் வெற்றி பெற்று நம்ம குருநாதரோட ஆசீர்வாதமும் இந்த இறைவனோட அருளும் இந்த வாழ்க்கையில் அத்தனை பேர் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். Till I see you next year. Thank you so much for patiently listening. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.